ரெசிபீஸ். இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்துக்கலாம். இப்போ அதை கழுவுறதுக்காக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதை 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ கழுவிக்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ்: 1 கப் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கறி மசாலா தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், பொட்டுக்கடலை, துருவின தேங்காய், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வரதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டே இருங்க. பாருங்க, அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ காலிஃப்ளவர் கொட்டிடலாம். அந்த காலிஃப்ளவரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டே இருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு. 10 நிமிஷம் தட்டில் மூடி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையும் துருவின தேங்காயும் அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விடுங்க. அஞ்சு நிமிஷம் தட்டில் மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ அதை விட நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. ஃபைனல் டச்சாக மேலே கொத்தமல்லி தூவி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.